Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல ஒரு ரேஷன் பச்சரிசியை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் தான் ட்ரை பண்ண போறோம். அது எப்படி வந்திருக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் போல ரேஷன் பச்சரிசியை ஒரு 3 வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா பாத்தீங்கன்னா இப்ப கழுவி எடுத்தாச்சு. இத நம்ம ஒரு டவல்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் போல காய வச்சுக்கலாம். அரிசியை பாத்தீங்கன்னா நம்ம ஊறலாம் வைக்க தேவையில்லை. கழுவி மட்டும் எடுத்தா போதும். அரிசி பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த ஈரம் பாத்தீங்கன்னா கையில ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வாணல்ல ஒரு 2 ஸ்பூன் போல நெய் சேர்த்து இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொரியலாம் தேவையில்லை. கொஞ்சமா கலர் மட்டும் மாறினா போதும். அரிசியை பாத்தீங்கன்னா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா இந்த பதத்துக்கு இருந்தா போதும். இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 10 பாதாம். நீங்க பிஸ்தா இருந்தா கூட பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம். இத நல்லா சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு. இப்போ நம்ம வறுத்த அரிசியை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு 2 கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். 1 கப் பாலை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம காய வச்ச பால் தான், கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி தட்டும். அதால் நம்ம இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா வேகணும். நம்ம அரிசி நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக தான் ட்ரையாக தான் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அடிச்சுட்டே இருங்க. நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க தான் போகிறோம். கட்டியானாலும் பரவாயில்ல. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம 4 ஸ்பூன் அரிசிக்கு ஒரு 5 ஸ்பூன் போல் சர்க்கரை எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இனிப்பு வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தான் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மீதி நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் 1 கப் பாலையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்திங்கன்னா அரைச்சி நல்லா ஆற வச்சு இதில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்லேயும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா நான் அப்படியே கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ கப்பெல்லாம் நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஈவினிங் போல் வச்சோம். ஈவினிங் வச்சு காலையில் தான் எடுத்தோம். ஒரு 8 மணி நேரம் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த ரேஷன் பச்சரிசியை வச்சு ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை விட எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரெண்டுமே ஒரே இது தான். ஆனால் க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரேஷன் பச்சரிசியில் ரொம்பவே சூப்பராக வந்தது ஐஸ்கிரீம். நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எங்கள் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் மையில் கொஞ்சம் குறப்பாகவே இருந்தது. அது ஒன்று. சர்க்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. மற்றபடி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரேஷன் பச்சரிசியில் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.